வெல்கம் டு கேஜம் லேப்டர். அவங்க வீட்டில் நீங்கள் நம்ம கூட ஸ்ட்ரெயிட்டாக இருக்காங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல வந்து பவுண்டரி லேயர் திக்னஸ் பார்க்கலாம். இப்போ பவுண்டரி லேயர் திக்னஸில் வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ் இன்சைட் பவுண்டரி லேயர் ரெண்டு லேயர் இருக்குது. இப்போ ஃப்ரீ சர்ஃபேஸில் என்ன இருக்குன்னா வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து ஜீரோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. du/dy is equal to ஜீரோவாக இருக்கும். அப்போ வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஜீரோவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நடக்கிற ஃப்ளோ வந்து இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து இன்சைட் த பவுண்டரி லேயர்னா வெலாசிட்டி கிரேடியன்ட் இருக்கும், dy/dt வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதோட ஃபார்முலா என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு mu இன்டு du/dy. இதில் நடக்கிற ஃப்ளோ வந்து ரொட்டேஷனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃப்ரீ சர்ஃபேஸில் வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னன்னா du/dy ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் அது வெலாசிட்டி கிரேடியன்ட் இல்லைன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ tau ஈக்குவல் டு ஜீரோ. அந்த ஃப்ளோ எப்படி கூட ரொட்டேஷனலாக இருக்கும். இன்சைட் பவுண்டரி லேயரில் வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால என்னன்னா அதனால ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னா tau ஈக்குவல் டு mu இன்டு du/dy. இதோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னா ரொட்டேஷனல் ஃப்ளோவாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ யூக்கு யூ இன்ஃபினிட்டிக்கான ரிலேஷன் என்ன? u is equal to 0.99 times of u infinity அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ யூக்கும் யூ இன்ஃபினிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? u ஈக்குவல் டு 0.99 இன்டு u இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பவுண்டரி லேயர் திக்னஸ் பார்க்கலாம். பவுண்டரி லேயர் திக்னஸ் வந்து லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ. பவுண்டரி லேயர்ல ரெண்டு ஃப்ளோ நடக்கும், லேமினார், டர்புலன்ட் அண்ட் டிரான்சிஷனலும் நடக்கும். இப்போ வந்து பவுண்டரி லேயர் திக்னஸ் ஃபார் லேமினார் அண்ட் டர்புலன்ட் பார்க்கலாம். லேமினாருக்கு வந்து எப்படி இருக்கும்னா 0.49 divided by into x divided by root of re அப்படின்னு சொல்றோம். இதை வந்து approximately equal to 0.5x divided by root of re அப்படின்னு கூட சொல்லலாம். re என்னன்னா ரெனால்ட்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த டெல் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னா x power 1/2 க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஆர் டெல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு root of x அப்படின்னு சொல்றோம். இது வந்து லேமினார் ஃப்ளோ. இதே டர்புலன்ட் ஃப்ளோ என்னன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா பவுண்டரி லேயர் திக்னஸ் 0.376x divided by re power 1/5 இருக்கும். இப்போ வந்து இந்த பவுண்டரி லேயர் திக்னஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x power 4/5 ன்னு சொல்றீங்க. re வந்து 1/5 ஆ இருந்துச்சுன்னா x வந்து x power 4/5 க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ பவுண்டரி லேயர் திக்னஸ் ஃபார் லேமினார் டர்புலன்ட் பார்க்கலாம். ஸோ ஃபார் லேமினார் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா 0.49x இன்டு டிவைடட் பை ரூட் ஆஃப் re. re அப்படின்னா ரெனால்ட்ஸ் நம்பர் which is approximately equal to 0.5 into x divided by root of re ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இதுல வந்து del is directly proportional to x power 1/2 இருக்கும் or del is directly proportional to root of x ன்னு சொல்லலாம். ஃபார் டர்புலன்ட் ஃப்ளோ வந்து என்ன சொல்றாங்கன்னா பவுண்டரி லேயர் திக்னஸ் வந்து 0.376x divided by Reynolds power 1/5 சொல்றாங்க. அதே del equal to del is directly proportional to x power 4/5 சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ். இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ் நம்ம எப்படி நோட்டேட் பண்ணுவோம்னா del star அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். இதோட ஃபார்முலா என்னன்னா del star is equal to integral of 0 to del into 1 minus u divided by u infinity into dy. இதோட ஃபார்முலா. இது வந்து மொமெண்டம் திக்னஸ் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம்னா θ நோட்டேட் பண்ணுவோம். அதோட ஃபார்முலா என்ன? integral of 0 to del into u divided by u infinity into 1 minus u divided by u infinity into dy. இந்த டேர்ம்ல அப்படியே வந்து u by u infinity நம்ம மைனஸ் பண்றோம். இதுதான் மொமெண்டம் திக்னஸ். இதே எனர்ஜி திக்னஸ் நம்ம என்ன சொல்றோம்னா del double star அப்படின்னு சொல்றோம். அப்ப அதோட ஃபார்முலா என்ன? integral of 0 to del into இந்த இதுல அப்படியே எழுதிட்டு u divided by u infinity into 1 minus u divided by u infinity போட்டு இதுக்கும் மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். இந்த ரெண்டு டேர்முக்கு தனித்தனியாக ஸ்கொயர் போட்டு இது dy பண்ணணும். இதே டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ்னா இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்கும். 1 minus u divided by u infinity into dy பண்ணணும். இது மொமெண்டம் திக்னஸ் என்னன்னா இந்த டேர்மோட u by u infinity மைனஸ் பண்ணணும். இதே வந்து எனர்ஜி திக்னஸ் வந்து இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு u ஸ்கொயர் divided by u ஸ்கொயர் மட்டும் போட்டுக்கணும். இது வந்து நெக்ஸ்ட் வந்து பவுண்டரி லேயர் திக்னஸ்க்கும் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ்க்கான ரிலேஷன் எப்படி இருக்கும்னா del by 2 ஆ இருக்கும். இதே மொமெண்டம் திக்னஸ்க்கு எப்படி இருக்கும்னா del by 6 ஆ இருக்கும். இதே வந்து எனர்ஜி திக்னஸ்க்கு என்னன்னா del by 4 ஆ இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ் வந்து del ஸ்டார்
equal to del integral 0 to del into 1 minus u by u infinity into dy ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மொமெண்டம் திக்னஸ் வந்து θ அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அது which is equal to the integral 0 to del u divided by u infinity into 1 minus u by u infinity into dy அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் எனர்ஜி திக்னஸ்னா del double star சொல்றாங்க which is equal to integral 0 to del u divided by u infinity into 1 minus u square by u infinity square னு சொல்றாங்க into dy னு சொல்றாங்க. இதே வந்து பவுண்டரி லைன் திக்னஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மென்ட் திக்னஸ்க்கான ரிலேஷன் என்ன del by 2 னு சொல்றாங்க. அதே மொமெண்டம் திக்னஸ்க்கு வரும்போது del by 6 எனர்ஜி திக்னஸ்க்கு வந்து del by 4. நெக்ஸ்ட் ஷேப் ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஷேப் ஃபேக்டர்னா என்ன சொல்றோம்னா it is the ratio of displacement thickness to the momentum thickness தான் நம்ம ஷேப் ஃபேக்டர் அப்படினு சொல்றோம். இத displacement thickness வந்து நம்ம del star அப்படினு சொல்றோம். momentum thickness theta. It is the ratio of displacement thickness to the momentum thickness. இப்போ வந்து இந்த boundary layer thickness வந்து இப்படி கம்பேர் பண்ணும்போது இப்போ del star வந்து என்ன del by 2 இதுக்கு வந்து del by 6. இதுல சப்ஸ்டிட்யூட் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்னா 3 வரும். அப்ப ஷேப் ஃபேக்டர் வந்து 3 இருக்கும். So shape factor na enna solranga it is a ratio of displacement thickness to that of momentum thickness nu solranga. இது வந்து நம்ம boundary line thickness போடும்போது for displaced thickness வந்து del by 2 அதே வந்து momentum thickness வந்து del by 6 இத கேன்சல் பண்ணும்போது நமக்கு 3 வரும். shape factor வந்து 3 வரும். next separation. செப்பரேஷன்ல வந்து attached separation இருக்கு. attached னா the velocity வந்து du by dy வந்து less than 0 ஆ இருக்கும். இதே வந்து detached வந்து du by dy is greater than 0 ஆ இருக்கும். இந்த செப்பரேஷன் வந்து du by dy equal to 0 ஆ இருக்கும். இது வந்து attached. இது வந்து velocity பொறுத்து இருக்கு. இதே pressure பொறுத்து இருந்துச்சுன்னா dp by dy is greater than 0 ஆ இருக்கும். இது அப்படியே மாறி வரும். இதுக்கு detached வந்து dp by dy is less than 0 ஆ இருக்கும். So separation வந்து மூணு இருக்கு. attached, detached, separation வந்து. So attached என்ன சொல்றாங்கன்னா du by dy is less than 0 ஆ இருக்குன்னு சொல்றாங்க. and detached வந்து du by dy attached வந்து greater than 0 ஆ இருக்கும். detached வந்து less than 0 ஆ இருக்கும். attached அதிகமா இருக்கும். அப்ப du by dy is greater than 0. detached வந்து du by dy is less than 0 ஆ இருக்கும். அப்ப இது வந்து அப்படியே மாறி வரும். மாறி வரும்போது என்னன்னா dp by dy is less than 0 and for detached வந்து dp by dy is greater than 0. So attached என்ன சொன்னோம்னா velocity gradient is greater than 0 னு சொல்றாங்க. detached வந்து velocity gradient less than 0 னு சொல்றாங்க. separation வந்து equal to 0. So detached வந்து நம்ம d இருக்கா. So வந்து d வந்து d ங்கறதுனா இங்க d கம்மியா இருக்கும் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க a னா இங்க வந்து d அதிகமா இருக்கும் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்ல தான் பிரஷர் வச்சு இது பண்ணுவோம். அப்ப dp by dy is less than 0 ஆ இருக்கும். நெக்ஸ்ட் detached வந்து dp by dy is greater than 0 ஆ இருக்கும்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து FM ல இருந்து பவுண்டரி லைன் திக்னஸ்ல சில கான்செப்ட் பார்த்தோம். சொல்லி கொடுத்த ஸ்ரீதர் தேங்க்யூ சொல்ல. தேங்க்யூ.